கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. இங்கே இந்த சாத்தானானது தந்திரமாக என்ன சொன்னது? இந்த சர்ப்பமானது தந்திரமாக ஸ்திரீயின் இடத்திலே வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலேயும் அநேக வாலிப பிள்ளைகளும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மேல்தான் அவனுடைய டார்கெட் இருக்கு. அவர்களை எப்படி விளத்தலாம் என்று. இங்கே இவன் எவ்வளவு தந்திரமாக இந்த கேள்வியை அவன் எப்படி கேட்கிறான் பாருங்கள். உங்களிடத்தில் ஆண்டவர் இந்த கனியை தான் புசிக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லாம அவன் என்ன சொன்னா, எல்லா கனியும் புசிக்கூடாதுன்னு சொன்னார். அப்பதான் பதில் கரெக்டா வரும். நம்ம ஏதாவது சொல்லலான்னு சொல்லி அவனுடைய தந்திரமான கேள்வி பாருங்கள். இவ்விதமாக அங்கே ஏவாளைத்தான் என்ன செய்யறான். ஏவாள் இருக்கும்போதுதான் அவன் என்ன தந்திரமாக அவன் ஏமாற்றுவதற்கு வகை தேடி கேட்கிறான். அன்பானவர்கள், இந்த நாட்களிலும் உங்களிலே அநேக ஸ்திரீகள் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தான் இவன் என்ன செய்கிறானோன்னு வீழ்த்துவதற்கு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். இங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது? ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் ஒரு கட்டளையா கொடுத்துட்டார். இல்ல நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். ஆனா அவங்க என்ன செய்யல? இதற்கு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் உடைய வாழ்க்கையில என்ன செய்தது? கீழ்ப்படியாமனாலே என்ன செய்தது? பாவம் பிரவேசித்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் அது மாத்திரம் இந்த சர்ப்பத்தை குறித்து பார்க்கும்போது இந்த பிசாசானவன் எவ்விதமாக இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்களிலோ நம்மளுடைய விசுவாச பிள்ளைகளில் கூட எவ்விதமாக அவன் தந்திரமாக விழத்தள்வதற்கு அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் வீணான மற்ற காரியங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி கர்த்தரிடத்தில் நம்மளுடைய ஐக்கியம் நெருங்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது அவன் என்ன செய்கிறான்? அதற்கென்று பல பிரச்சனைகள், பல காரியங்களை, வேறு விதமான காரியங்களை அவன் என்ன கொண்டு கர்த்தரிடத்தில் நம்ம அதிகமாக நெருங்க விடாது படிக்கிறான். ஆவிக்குரியவர்களாகிய நாம் அவ்விதமாக முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் முதலாவது கொடுக்கும் போது அப்போ அவன் என்ன செய்வான்? அவனை நாம் தோற்கடிக்க முடியும். ஏதாவது இங்கே 1 பேதுரு 5:8 என்ன சொல்லப்படுகிறது? எதிரானவன் பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு இடம் கொடுக்காமல், அவனுடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 4:27 சொன்ன பிரகாரமாக பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னொரு வசனத்தில் கூட சொல்ல, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் அவனுடைய காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இணங்கக்கூடியவர்களாக இராதபடிக்கு கர்த்தரோடு நம்மளுடைய உறவு, கர்த்தரோடு நம்முடைய ஐக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு நம்மளுடைய ஐக்கியம் இருக்கும்போது நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அந்த சர்ப்பமானது எவ்விதமாக ஆண்டவருக்கும் இவங்களுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் இந்த 8வது வசனத்திலே பார்க்கும்போது, 8வது வசனம் ஆதியாகமம் 3:8 பகலிலே குளிர்ச்சியான வெளித்தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்படி அவங்க ஆண்டவரோடு எப்பொழுதும் அவ்வளவு ஒரு உறவு, அவ்வளவு ஒரு அன்பா அப்படி ஒரு உறவாடி கொண்டு இருந்தவர்கள் கீழ்ப்படியாமல் இந்த பாவம் பிரவேசித்ததுனால என்ன செய்ய வேண்டியது? அந்த 8வது வசனத்திலே பின்பகுதியை பார்க்கும்போது, அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி தேவனாய் கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு உறவாடி அவரோடு அன்பா இருந்தவர்கள் இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டவுடன் என்ன செய்கிறார்கள்? விலகி அவருடைய சன்னதிக்கு முன்பாக என்ன செய்கிறார்கள்? விலகி தோட்டத்தின் உச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, நம் கூட
நாம் கர்த்தருடைய காரியங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் நம்மை விளக்கும் போது அதை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வரும்போது முழுமையாக நாம் என்ன செய்ய முடியாது. ஆண்டவருடைய சரி இதுதானே பரவாயில்ல, அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்படியே கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், முக்கியத்துவம் கொடுக்காம அப்படியே நம்ம என்ன விலகத்தான் சாத்தான் அவ்விதமாக விலக்கி நம்மளே கொண்டு வரோம். நம்ம அவனுக்கு எதிர்த்து நின்று நாம் அவனுக்கு நாம் எதிர்த்து போராடும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவரோடு நாம் இன்னும் அதிகமாக நெருங்க முடியும். இல்லை என்றால் நம்ம என்ன அவனுக்கு இடம் கொடுத்து போவோம். நாம் விலகி அவருடைய சன்னதிக்கு முன்பாக நாம் விலகி தான் நம்ம என்ன செய்ய முடியும். என கண்பானவர்களே, நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உலகப்புறமான காரியங்களுக்கும் தேவையில்லாத செல்போன் மற்ற காரியங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த காரியங்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இங்கே ஆதாம் என்ன செய்கிறான், ஆதாம் ஏவலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே உறவாடி ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது இந்த பாவம் பிரவேசித்து கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவருடைய சன்னதி விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. கண்பானவர்களே, இந்த நாட்களில் கூட அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அவர் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக கண்பானவர்களே, அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியவர்களாக அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது மத்தேயு 10:16 என்ன செய்ய வேண்டும், புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும், சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளே, நாம் இந்த நாட்களிலே இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கின்ற நாம் மிகவும் கவனத்தோடு ஜாக்கிரதையோடு சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வயசில் இருக்கிற அவனுடைய தந்திரங்களை எப்படி கையாள வேண்டும் என்று வார்த்தையில் இருக்கிறது. சத்தியம் என்னும் வசனத்தை எப்படி அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் பிடித்து கொண்டவர்களாக அவனை எதிர்த்து நின்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.